சரி. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து போத்துண்டி டேம். இப்போ நம்ம பேக்கில் தெரியுதுல இந்த மலைக்குள்ளே போக போகிறோம். அங்கே இருக்கிறது போத்துண்டி டேம். நிறைய பேருக்கு வந்துட்டு வருஷம் ஃபேமிலியோட ட்ரிப் போகிற ஹேபிட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். லாஸ்ட் இயர்லேருந்தே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஃபேமிலி ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் லைஃப்பில் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகிறோம், அதுவும் ரொம்ப லாங்காக. இதில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மாவாகட்டும் அத்தையாகட்டும் இந்த மாதிரி வந்துட்டு லாங் ட்ரிப் போனதே கிடையாது. அவங்க வாழ்க்கையிலே இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் சொல்லப்போனால் வந்துட்டு என்னோடய அம்மாவுக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த ட்ரிப் போயிட்டு கொஞ்ச நாளே அம்மா இறந்தும் போயிட்டாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னா இந்த ட்ரிப்பை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டாக இந்த ஒரு ட்ரிப் வந்து ஆயிடுச்சு. லைஃப்லேயே இந்த ட்ரிப்பை மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எந்த இடத்துக்குமே போனது கிடையாது. அப்படிப்பட்டவங்களை என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. யூரின் போகிற ப்ராப்ளம், மோஷன் போகிற ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு ஏஜ் தாண்டிச்சுன்னா எல்லாருக்குமே இருக்கும். அதே தான் என்னோடய அம்மாவுக்குமே. ஃபஸ்ட்டு கூப்பிட்டப்போ ரொம்ப தயங்குவாங்க. இது மாதிரி இவ்வளோ லாங்காக இருக்கே, இதுக்கு நான் வீட்டிலேயே இருந்துருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ரிட்டன் சென்னைக்கு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால லாஸ்ட்டு மொமெண்ட் வரைக்குமே போவோமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் இருந்தோம். சடனாக பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம் நைட்டு. நெக்ஸ்ட் டே அதாவது 27th மே மார்னிங் வந்துட்டு 10 o'clock வீட்டிலேருந்து நாங்கள் நெல்லியாம்பதி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகிறோம். இந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம நெல்லியாம்பதி போகிறதுல மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லியாம்பதி வியூ பாயிண்ட் மேலேருந்து மலை மேலேருந்து சீதார்குண்டு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் போகிற வழியிலே வந்துட்டு போத்துண்டி டேம் இருக்குது. இது இல்லாமல் வந்துட்டு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம், நெல்லியாம்பதி ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. ஆரஞ்ச் ஃபார்ம் செப்பரேட்டாக இருக்குது. இது தவிர்த்து நாங்கள் போன இடம் இல்லாமல் வேறு சில பிளேசஸுமே இருக்குது. அதெல்லாம் வந்து ட்ரெக்கிங் ஆப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெக்கிங் மாதிரி போய்க்கலாம். ஜீப் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெக்கிங்க்கு வந்துட்டு 1500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியும் நீங்கள் போகலாம். மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. பெரிய அமௌண்ட் இதில் எதுவுமே ஸ்பெண்ட் ஆகாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும், அதாவது அந்த போத்துண்டி டேம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 20 rupees தான். ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு பர்சனுக்கு 25 rupees. கிட்ஸுக்கு வந்து அதை விட கம்மி 15 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் வந்துட்டு காசே கிடையாது. அது எல்லாமே ஃப்ரீ தான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரிப் நீங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வந்து ட்ராவலிங்க்கு மட்டும்தான் காஸ்ட் ஆகும். அதிலும் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி பஸ், கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து பேக்கேஜ் மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது. 600 rupeesக்கு வந்து ஃபுட் டிக்கெட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு மார்னிங் 7 o'clock பாலக்காடுலேருந்து நெல்லியாம்பதி வந்து போகுது. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். எப்படி வந்து என்னோடய அம்மாவும் அத்தையும் இந்த ட்ரிப்புக்கு வர்றதுக்கு யோசித்தாங்களோ அதே மாதிரி தான் நானுமே. ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா சம்மராக இருந்தால் கூட விட்டு மழை பெய்துட்டு இருந்தது. அதுவும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது மழை பெய்யும்போது உண்மையாகவே ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும். இதெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் சரி பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பெல்லாம் வந்து எப்போனா தான் வந்து அமையும், அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏதோ எங்களோட லக், அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலும் கிடையாது, மழையும் இல்லை, க்ளவுடியான சூப்பரான ஒரு கிளைமேட்டில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். சின்ன வயசுலேருந்தே ஊட்டி அப்படின்றது எனக்கு வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ். ரொம்ப ஆசை ஊட்டிக்கு போகணுன்ட்டு. அந்த ஒரு ஆசை இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கும் மேலே ஊட்டி போகணுன்ற எனக்கு எண்ணமே கிடையாது. இனியும் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்கானிக் ஃபார்ம் தான் விசிட் பண்ணணுன்னு ஆசை. ஏன்னா அன்றைக்கி கரெக்டாக அந்த ஆர்கானிக் ஃபார்முக்குள்ளே என்ட்ராகி ஒரு சில பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்குள்ளே சரியான மழை. என்னோடய தங்கச்சி அதுக்கு முன்னாடி நாளே சொல்லியிருந்தாங்க, மழையாக இருக்கிறனால கண்டிப்பாக போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ அன்றைக்கி வர அர்ஜென்ட்டில் நாங்கள் வந்து குடை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். இருந்தாலுமே அந்த ஆர்கானிக் ஃபார்முக்குள்ளே என்ட்ரானப்போ இது வரைக்கும் பார்க்காத நிறைய பிளான்ஸ் நான் பார்த்தேன்.
நான் எப்போவுமே அட் அ டைம் இவ்வளோ வந்துட்டு வெரைட்டியான பிளான்ஸ் இது வரைக்குமே பார்த்ததே கிடையாது. நர்சரி போனாலும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்த பிளான்ஸ் தான் வேறு வேறு கலரில் இருக்கும். ஆனால் இந்த பிளேஸில் நான் இது வரைக்கும் பார்க்காத நிறைய பிளான்ஸ் வந்து பார்த்தேன். நான் பர்டிகுலராக ஒவ்வொரு நேம் வந்து மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நெல்லியாம்பதி போகிறீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய ஒரு ஆரஞ்சு ஃபார்மும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. உண்மையை சொல்லணும்னா இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக பார்க்கலன்ற வருத்தம் எனக்கும் இருந்தது, அம்மாவுக்கும் இருந்தது. ஏன்னா பாதிக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பித்த உடனே நாங்கள் ரொம்பவே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஐயோ, இந்த டைமில் இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மேரிகோல்டோட வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஷுவலாக இருக்கிற மேரிகோல்டை விட இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மட்டும் இல்லை, இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப க்ளவுடியாக, கிட்டத்தட்ட அந்த பிளேஸ் வந்து ஒரு ஊட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருந்தது. இது வந்துட்டு நெல்லியாம்பதி அப்படின்னு அந்த டைமில் தோணவே இல்லை. ஊட்டிக்கு போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ் வந்து அன்றைக்கி வந்து எங்களுக்கு தோணுச்சு. இதில் ஆச்சரியமாக இருந்தது இதோட காஸ்ட்டு தான். அடல்ட்டுக்கு 25 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து 15 ருபீஸ் நினைக்கிறேன். 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது. இங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு ட்ரீ ஹவுஸ் இருந்தது. இதுக்கு மேலே நிறைய பேர் ஏறி பார்த்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், பசங்க எல்லோரும் வந்து மேலே ஏறி பார்த்தாங்க. ஆனால் நான் வந்துட்டு அங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு மேலே ஏறி பார்க்கல. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். எல்லாமே ஆச்சரியமாக பார்த்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்து போய் பார்த்துருக்க வேண்டியது. கரெக்டாக இந்த க்ளவுடி ஆகி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்ல மழை. கொஞ்சம் மழையாக இருந்தால் கூட எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு நிற்கவே முடியாது, அவ்வளோ ஒரு மழை. அப்படியே பார்த்துட்டு போனோம் அப்படின்னா அந்த எண்டில் நிறைய வந்துட்டு வாட்டர் லில்லி இருந்தது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணியை விட வாட்டர் லில்லி தான் அதிகமாக இருந்தது. கூடவே சைடில் நிறைய ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டாலியா. இது வந்து இவ்வளோ வெரைட்டி நான் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட்டு நர்சரியிலலாம் ஒரு பிளான்ட் அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய பார்த்தது இந்த பிளேஸில் தான். அந்த பாண்டோட சைடு ஃபுல்லாகவே, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு ஜீனியா அந்த மாதிரி கலர் கலராக வெரைட்டியாக என்னென்னமோ பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் மெயினாக ஒரு விஷயம், இங்கே வந்து எல்லா இடத்துலையும் போர்ட் போட்டிருந்தாங்க, செடி வந்துட்டு கை வைக்கக்கூடாது, வச்சோன்னா 500 ருபீஸ் வந்து ஃபைன் வாங்குவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் மழை பெய்ய ஆரம்பிச்சது. கடைசியாக நாங்கள் இந்த இடத்துக்கு தான் போனோம். ஜீனியா, அதுக்கப்புறம் பால்சம் நிறைய இருந்தது. இதை தாண்டி தான் நிறைய வெஜிடபிள் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் எங்களால் போக முடியல. மழை பெய்ய ஆரம்பித்தனால நாங்கள் அங்கேருந்து அப்படியே ரிட்டன் வந்து போக ஆரம்பித்தோம். இதுக்கு தாண்டி தான் எங்களால் போக முடியல. இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா 25 ருபீஸ்க்கு டைமிங் கூட எதுவும் மென்ஷன் பண்ணல. எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உள்ளே வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இது இல்லாமல் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் சேல் பண்ணுறாங்க. ஃப்ளாரிங் பிளான்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அது எல்லாமே ரேட்லாம் கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ சேஃபாக ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து எட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். அதனால நான் பிளான்ஸ் எதுவும் வாங்கலை. சீட்ஸ் கேட்டப்போ சீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரிப்பில் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இத்தனை பேர் இருந்தால் கூட இந்த ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னோடய அம்மா தான். ஏன்னா இது வரைக்குமே இவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போனது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் தான் அதிகம். இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரிப் பிடிக்குன்றதே எனக்கு வந்து அன்றைக்கி தான் நான் நோட் பண்ணேன். ஏன்னா அந்தளவு ரொம்ப சைல்டிஷாக ட்ரிப்போட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸ்டார்டிங் பேச ஆரம்பித்தவங்க ரிட்டன் வீட்டுக்கு போகிற வரைக்குமே வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. மறக்கவே முடியாது.
சாதாரணமாகவே அம்மாவுக்கு வந்து டிஸ்கவரி சேனலில் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த கடலில் வந்துட்டு நிறைய ஃபிஷ் எல்லாம் காட்டுவாங்களே அது, அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த பியர் கிரில்ஸோட ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அப்போது இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்து போகும்போதே வந்துட்டு அம்மா ஒரு ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வந்து டிஸ்கவரியில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்துட்டு அந்த சீதார்குண்டு வியூ பாயிண்ட் அந்த பிளேஸில் வந்து ரீச் ஆகிட்டோம். இதோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு பார்க்கிங் ஏரியா இருக்குது. அங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போக வேண்டியது தான். ரொம்ப லாங்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக நாங்கள் வந்துட்டு நடந்து போனோம் அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்க்குறதுக்காக. சொல்ல மறந்துட்டேன், இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. ஏன்னா சுத்தமாக இங்கே சிக்னலே கிடைக்கல. பிஎஸ்என்எல், ஜியோ இது 2 தவிர்த்து வேறு எந்த நெட்வொர்க்கும் இங்கே வந்து ஒர்க்கே ஆகலை. நெட்லாம் ஆன் பண்ணாலும் வந்துட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதனால் நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே ஏறினா போதும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பெட்ரோல் பங்க்கும் வந்துட்டு பார்த்தது கிடையாது. எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழேருந்து நீங்கள் வரும்போதே அதெல்லாம் பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும். இந்த நெல்லியாம்பதியோட ஹைலைட் பிளேஸே வந்து இந்த இடம் தான், சீதார்குண்டு வியூ பாயிண்ட்டு. இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். மேலேருந்து இந்த வியூவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நகர மாட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. டோட்டல் பாலக்காடே வந்துட்டு மேலேருந்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய இடம் அது. மேலேருந்து பார்க்கும்போது எல்லாம் சின்ன ஒரு தீப்பெட்டி சைஸில் தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. நேச்சர் வந்துட்டு லவ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஆனால் தனியாக போகாதீங்க, ஃபேமிலியாக போனோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பிளேஸில் நாங்கள் போன அன்னைக்கு வந்து யானை இறங்கியிருக்கு அப்படின்ட்டு நியூஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அது தெரியாமல் தான் போனோம். போகிற வழியில் ஒரு இடத்துல மட்டும் யானை வந்துட்டு டாய்லெட் போயிருந்ததை பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் பெருசாக எதுவும் தோணலை. ஆனால் அந்த இடத்துல வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூம் போயிருக்கு போல். அது தெரியாமல் நாங்கள் வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த பிளேஸில் யானை வந்து இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. யானை அடிக்கடிக்கு க்ராஸ் பண்ணோம். இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றனால யானை நிறைய வந்துட்டு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் போனால் கூட ரொம்ப சேஃப்டியாக ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. இப்போ தெரியுத இந்த நெல்லி மரம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா இந்த பிளேஸ் அப்படின்னாலே இதுதான் ஹைலைட்டு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னே தெரியாதான், அவ்வளோ ஒரு ஓல்டான மரம் அது. ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு பிளேஸை நான் வந்து காட்ட மறந்துட்டேன். நெல்லியாம்பதி டவுன். இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி மேலே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு டவுன் இருக்குது அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கீழேருந்து ஒன்று மேலே கொண்டு வரணும். எப்படி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எல்லா பொருளும் இங்கே வந்து ரீச் ஆகுது அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த டவுனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கீழேருந்து மேலே வந்து ரீச் ஆகுறது உண்மையாகவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழி ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலேருந்து ஸ்லிப் ஆகி பள்ளத்தில் தான் போய் விழும். அவ்வளோ வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து ரோடோட எட்ஜெல்லாம் ரொம்ப டீப்பாக இருந்தது. மேலேருந்து ஸ்லிப் ஆனால் கீழே போய் விழுந்துடும், அந்த மாதிரி இருந்தது. அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணிவாங்க. வியூ பாயிண்டெல்லாம் பார்த்து முடித்து வந்ததுக்கப்புறம் அந்த பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த இடத்துலையே வந்துட்டு டீ எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு சில பிளான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டீ பவுடர்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியில் சேல் பண்ணுறாங்க. உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. 250 கிராம் வந்து 250 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீ பவுடர் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு போகும்போது போத்துண்டி டேம் வந்து போகல. ரிட்டன் போகும்போது தான் போத்துண்டி டேம் வழியாக நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் காட்டின இடம் தவிர்த்து இதை தாண்டியும் நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஏன்னா இதுக்கே எங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்தது. ரிட்டன் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் தான் நாங்கள் ரிட்டன் இறங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கும் மேலே எதனா பார்க்கணும் இருந்தோன்னா வீடு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு 4 o'clock அந்த டைமில் மேலேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். வீடியோவில் காட்டியிருந்தாலும் நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நெல்லியாம்பதி ஃபாரஸ்ட் ரிசர்வில் வரும்போது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது.
இப்போதைக்கு வந்து குட்டி குட்டியாக தான் தண்ணி வந்து போயிட்டுருக்கு. மழை பெய்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹியூஜ் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய தண்ணி போகிறத வந்து பார்க்கலாம். அப்படி இருந்து ஒரு சில இடத்துல அப்படி இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கேயுமே வந்து நின்று அந்த இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு இடம் போகும்போதும் டைம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக எங்கேயுமே நாங்கள் வந்து நடுவில் வந்து நிறுத்தவே இல்லை. ஏன்னா சின்ன ஒரு ரோடு தான். ஒரு இடத்துல வந்து வண்டி நிறுத்திட்டோம் அப்படின்னா போகிற வண்டி வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ரொம்ப பெரிய ஒரு ஏரியா அப்படின்னா அங்கே நின்று பார்க்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மலையோட ஒட்டி க்ளவுட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம அந்த வியூ பாயிண்ட் போகிற இடத்துலையுமே வந்து க்ளவுடு நம்மளை க்ராஸ் பண்ணி போகிறது கிளியராக தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்தது அது எல்லாமே பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துட்டு சீதார்குண்டு வியூ பாயிண்ட்டு போகிற இடத்துல அந்த பார்க்கிங் ஏரியாலே இருக்குது. நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு வேறு எந்த இடத்துலையுமே வந்து அதை பார்க்க முடியல. மேபி அந்த டவுனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த இடத்துலையுமே செப்ரேட்டாக ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை. இந்த பிளேஸை நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த பிளேசஸ்லாம் இருந்தது. அதுவும் டாப் வியூவில் இருந்துட்டு நம்ம ஒரு ஏரியா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அந்த போத்துண்டி டேம் வந்து நிறைய இடத்துல நிறைய டர்னிங்ஸில் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. நான் சொல்கிறது எல்லாமே கம்மி தான். ஏன்னா அந்தளவு எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை சொல்ல தெரியல. அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல உண்மையாக சொல்லணுன்னா. நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக லைவாக பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். போகும்போதும் போத்துண்டி டேம் வந்து ஏறலாம். ஆனால் நாங்கள் வந்து ரிட்டன் வரும்போது தான் போத்துண்டி டேம் வந்து நாங்கள் ஏறி பார்த்தோம். இது வந்து 19th செஞ்சுரியில் கட்டின ஒரு டேம். இதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளே ஏரியா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. அந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் இது இருக்குது. அங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. பசங்களுக்கு தேவையான எதுனா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே வாங்கி கொடுத்துக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வியூ. இந்த ஏரியாக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். நம்ப முடியுதா? இப்படி ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு வந்தோன்றதே சத்தியமாக என்னாலேயே நம்ப முடியல. இது வரைக்குமே இந்த மாதிரி மவுண்டெயின்லாம் தூரமாக இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப் லாங் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பெய்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஆகிடும். இந்த டேம் ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து அவ்வளோ தண்ணி வந்து அதிகமாக இல்லை. நெல்லியம்பதி டேம்ல இருந்து போத்துண்டி டேம் இது நெல்லியம்பதி போத்துண்டியில் அட்டை யாருக்கு நெல்லியம்பதியில் வரணும் போத்துண்டி டேமை விசிட் செய்ய போகும். மக்களே இது இந்த டேமோட பேரு தான் போத்து உண்டி. என்னதான் நான் நார்மலாக இந்த வீடியோ வந்து பேசி முடித்தாலும் மனசுக்குள்ளே 1000 வருத்தம் இருக்குது. ஏன்னா அம்மா வந்துட்டு கடைசியாக போன இந்த ட்ரிப் வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து பசங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை நம்மளுக்காக ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைமில் அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை. ஆனால் இந்த ஒரு டேவை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் சேட்டனுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய அம்மா அத்தை மட்டும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ விமன் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்காக மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம சின்னதாக ரிட்டன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்கள வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. வரலன்னு சொன்னால் கூட ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அவங்க வந்து வெறும் வேலை செய்கிறதுக்காக மட்டும் வந்து இந்த உலகத்துக்கு வரல. அவங்களுக்கும் வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுக்க வேண்டிய கடமைகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவு அவங்க நல்லா இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய ஆசை. மறுபடியும் வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.